Welcome back to the session. Today's session is about the PCB designing and fabrication process of Hobby Project 3 remote controlled home appliances. So, நம்ம previous வீடியோவில் நமக்கு வந்து இந்த remote controlled home appliances-ஓட circuit explanation part வந்து பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் உள்ள வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த சர்க்யூட் டயக்ராமை நம்ம பிசிபியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸோ என்னென்னு பார்த்துட்டு தென் ஃபைனலாக அதோட அவுட்புட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சர்க்யூட் டயக்ராம் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரோட்டஸ் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த சர்க்யூட்டை ட்ரா பண்ணிவிட்டு தென் இந்த சர்க்யூட்டை பிசிபி லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிசிபி லேஅவுட்டுங்கிறது இந்த கனெக்ஷன் லைன்ஸ் பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த கனெக்ஷன் லைன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் யூஸிங் தி ப்ரோட்டஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ப்ரோட்டஸ் சாஃப்ட்வேர்ங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர், ரியல் டைம் சிமுலேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக்கில் எல்லா சர்க்யூட்ஸையும் நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த சிமுலேட் பண்ணக்கூடிய சர்க்யூட்டை நம்ம வந்து பிசிபியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டஸ் சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பற்றி நமக்கு நிறைய படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல்லையே நிறைய வீடியோஸ் இதை பற்றி இருக்குது. ஸோ அதை பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மினிமம் லெவலாக நமக்கு இந்த ப்ரோட்டஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம வந்து பிசிபியாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் த ப்ரோட்டஸ் சாஃப்ட்வேர். இந்த ப்ளூ கலர் ஒரு விண்டோ மாதிரி இருக்குது, அதுதான் வந்து நமக்கு ஸ்கிமேட்டிக் வரைகிறது. ஸோ டைரக்ட்லி பிக் த காம்பனன்ட்ஸ். நான் காம்பனண்ட் ஒன் பை ஒன்னாக பிக் பண்ணுறோம். த ஃபஸ்ட்டு காம்பனண்ட் 100 ohm ரெசிஸ்டர் 0.6 watts செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3.3K ரெசிஸ்டன்ஸ். ஸோ சர்க்யூட் உள்ள ரெசிஸ்டன்ஸ் உள்ள நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 10 kilo ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப் கேட்டகரி 0.6 மெட்டல் ஃபில்ம் 10K. தென் அதிலேயே நம்ம மாற்றிக்கலாம் அந்த கீவேர்ட்லேயே. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 4.7K. டபுள் கிளிக். நெக்ஸ்ட்டு 330 ohm, that is 330R. டபுள் கிளிக். நெக்ஸ்ட்டு 1 kilo ohm. டபுள் கிளிக். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோஃபேரட். ஸோ கெப்பாசிட்டர் கேட்டகரியில் சப் கேட்டகரி ரேடியல் எலக்ட்ரோலைட்டிக்கில் சும்மா டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் ரேட்டிங்ஸில். நெக்ஸ்ட் 1 மைக்ரோஃபேரட். ஸோ இந்த பிசிபி ப்ரிவியூவில் இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் எரரை வந்து மினிமைஸ் பண்ணலாம் பிசிபி யூஸ் பண்ணும்போது. தென் 47 மைக்ரோஃபேரட். ஸோ 3 கெப்பாசிட்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அந்த கேப் அதிகமாக உள்ள கெப்பாசிட்டர் நான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டயோட் 1N4007. டபுள் கிளிக். நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் BC547. ஸோ 2 டைப் ஆஃப் லே அவுட் இருக்குது, நம்ம ரெண்டில் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் டைப், இன்னொன்று ரவுண்ட் டைப். ஃப்ளாட் டைப் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு PNP டிரான்சிஸ்டர் BC559, அதுமாரி ஃப்ளாட் டைப் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டர் IC 7805. நெக்ஸ்ட்டு 4017 டிகேட் கவுண்டர் IC 16 பின் உள்ளக்கூடிய ஒரு IC. ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு LED
இது வந்து ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே இருக்கும். ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ். ஸோ செலக்ட் எல்இடி. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் காம்பனன்ட் ரிலே. ஸோ இந்த ரிலே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிலே டைப் வந்து NTE R46. NTE R46. ஸோ இது எக்ஸாக்டாக அந்த பார்ட் நம்பர் தெரிஞ்சதுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். PCB சால்டரிங் பண்ணும்போது எந்த இஷ்யூவும் வராது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு கனெக்டர்ஸ். இன்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 பின் கனெக்டர், அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 பின் கனெக்டர். ஸோ SIL செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் கனெக்டர். ஆர் டெர்மினல் பிளாக்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ டெர்மினல் பிளாக்ஸில் 3 பின் கனெக்டர் ஒன்று, டபுள் கிளிக், அண்ட் 2 பின் கனெக்டர் ஒன்று. 2 பின் ஃபார் அவுட்புட், 3 பின் ஃபார் இன்புட். ஸோ எல்லா காம்பனன்ட்ஸையும் ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ண மறந்துட்டோம். 470 கிலோ ஓம். ரெசிஸ்டன்ஸ் 0.6 மெட்டல் ஃபிலிம், 470K. தென் ஃபார் TSOP IR ரிசீவருக்கு பதிலாக நம்ம 7812 அப்படிங்கிற ஐசி செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா TSOP 7812 அப்படிங்கிற பார்ட் வந்து இந்த சாஃப்ட்வேரில் கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதோ ஒரு ஐசி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு காம்பனண்ட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் இந்த சர்க்யூட் டயக்ராமில். ஃபஸ்ட்டு டயோட். யூஸ்வலாக இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் காம்பனண்ட்ஸு இன் ஸ்கிமேட்டிக்லேயும் சரி PCBலேயும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சர்க்யூட் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலாக சிம்பிளாக நமக்கு ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜை அரைவ் பண்ண முடியும். ஸோ சர்க்யூட் டயக்ராமில் என்ன டைரக்ஷனில் இருக்குதோ எதே மாதிரி இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் சர்க்யூட்டை ட்ரா பண்ணுங்கள். சர்க்யூட் டயக்ராமை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஸோ அதில் உள்ள மாதிரியே நம்ம சர்க்யூட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். முதல்ல ப்ளேஸ் பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சர்க்யூட் டயக்ராமில் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸாக ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா காம்பனன்ட்ஸையும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண போகிறோம். சர்க்யூட் டயக்ராம் பார்த்து நம்ம 1 by 1 மவுஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைனை கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான். சர்க்யூட் டயக்ராம் ஒரு மினிமம் தப்பு இருந்தாலுமே கூட PCB லேஅவுட்டில் ஒரு பெரிய சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். ஸோ சர்க்யூட் டயக்ராம் நமக்கு சர்க்யூட்டில் ஆக்சுவல் சர்க்யூட்டில் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி கரெக்டாக ட்ரா பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கிமேட்டிக் லேஅவுட்டை PCB லேஅவுட்டை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிமேட்டிக்கில் நீங்கள் ஏதாவது காம்பனன்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காம்பனன்ட்ஸை இல்லை லைன்ஸை நமக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. தென் இந்த PCB லேஅவுட் வரைகிறதுக்கு நமக்கு அந்த ப்ளூ கலர் டூல் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து PCB லேஅவுட்டு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த பிளாக் கலர் விண்டோவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா PCB லேஅவுட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமனாக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் சைஸ் வந்து 150 mm அண்ட் 100 mm. லென்த் வந்து 150 mm அண்டு வந்து ஹைட் வந்து 100 mm. ஸோ அந்த போர்டு சைஸை நம்ம செலக்ட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து you have to select போர்டு எட்ஜ். அந்த போர்டு எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே கடைசியாக ஒரு ஆரோ இருக்கும், மெஷரிங் ஆரோ. இந்த மெஷரிங் ஆரோ யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான லென்த் வந்து 150 mm. ஸோ இது ஆக்சுவலாக வந்து டாப் சில்காக மாறிடுச்சு. இந்த கலர் வந்து லைட் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் லேயர் போர்டு எட்ஜ். ஸோ எல்லா கலரில் வரணும் உங்களுக்கு. ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, அதனால் வந்து லெட்டர் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் 200 சொல்லி. ஸோ 8250 THல் இருக்குது. நான் என்ன பண்ணேன், எம்எம்மில் மாற்றுறேன். ஸோ 209 mm. எனக்கு எவ்வளோ வேணும்னா 150 mm வேணும். ஸோ இந்த லென்த்தை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இல்லாட்டாலுமே கூட ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக 150 நியர்பையாக வந்தால் ஓகே. ஸோ 152 இஸ் எனஃப். இப்போது வெர்டிகல் ஹைட் நமக்கு எவ்வளோ இருக்கணும்னா 100 இருக்கணும். அகெயின் செலக்ட் த ஆரோ. வெர்டிகல் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 100 இருக்கணும். இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணி 200 மாற்றுறேன். இட்ஸ் ஓகே. ஸோ 90 mm இருக்குது. ஸோ இந்த லைன் லென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக 100 mm இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மேக் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் தான் என்னோட சைஸ் ஆஃப் தி போர்டு. இன்ச்சஸில் சொன்னால் 6x4 அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில் இந்த காமன் சைஸ் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது, 6க்கு 4 இன்ச்சஸ். எம்எம்மில் சொன்னால் 150 mmக்கு 100 mm. ஸோ இதுதான் என்னோடய பிசிபியோட போர்டோட சைஸ். இந்த போர்டை நான் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு சென்டருக்கு கொண்டு வரேன். ஒர்க் ஸ்பேஸுக்கு சென்டருக்கு மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கிமேட்டிக்கில் பார்த்த மாதிரியே வந்து நமக்கு 1 காம்பனன்ட்ஸாக நமக்கு வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை விட அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஈவன் பொசிஷன், பொலாரிட்டி ஆல்சோ நமக்கு எக்ஸாக்டாக இருக்கணும். ஸோ இல்லைன்னா கனெக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறது டிஃபிகல்ட்டாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டயோடு எடுத்திருக்கேன். ஸோ ஆனோடு கேத்தோடு பார்த்துக்குறோம். ஸோ கேத்தோடு வந்து ரைட் சைடு, ஆனோடு லெஃப்ட் சைடு. செகண்ட் டயோடு, கெப்பாசிட்டர் C1, டாப் சைடு பாசிட்டிவ், பாட்டம் சைடு நெகட்டிவ் பொலாரிட்டி. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்கள் சர்க்யூட் வந்து கஷ்டம் இல்லாமல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸையுமே ப்ளேஸ் பண்ணுறோம். முதல்ல சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃப் எவரி காம்பனன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கனெக்டர் 2 பின் கனெக்டர் வந்து அவுட்புட்டுக்கு, 3 பின் கனெக்டருக்கு வந்து இன்புட்டுக்கு. ரிலே, காம்பனண்ட்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ப்ளஸ் கீபோர்டில் நமக்கு ப்ளஸ் கீ யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் எந்த காம்பனன்ட்ஸையும் வந்து. அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது வந்து லைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை ட்விஸ்ட்டாக இருக்கான்னு தெரியும். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணணுமா இல்லை வேண்டாமா டிசைட் பண்ணிக்கலாம் யூஸிங் த க்ரீன் அண்டு எல்லோ லைன்ஸ். இந்த மெயின் ஐசி 4017 ரொட்டேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கீ. ஈவன் ஸ்கிமேட்டிக் வரையும் போது கூட நமக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கீ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையும் எடுத்து வைக்கும்போது அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ எல்இடி நம்ம கிளிக் பண்ணும்போது அதோட பேக்கேஜ் இல்லைன்னு சொல்லும். ஸோ கீவேர்டில் எல்இடின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ பேக்கேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட் எல்இடி, கீவேர்டில் எல்இடின்னு சர்ச் பண்ணுங்கள்.
ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா காம்பனண்ட்ஸையுமே ப்ளேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காம்பனண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த போர்டு ஃபுல்லாக அந்த காம்பனண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும். ஒரே இடத்துல வந்து குமுலேட்டிவாக இல்லாமல் பார்த்துக்கணும். அது கரஸ்பாண்டிங்காக நம்ம அந்த காம்பனண்ட்ஸை மூவ் பண்ணிக்கலாம். ஆல்சோ முடிஞ்ச வரைக்கும் அந்த க்ரீன் கலர் லைன்ஸும் எல்லோ கலர் லைன்ஸும் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அப்போ வந்து காம்பனண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு காம்பனண்ட்ஸ் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இருந்ததுன்னா அந்த லைன் க்ரீன் கலர் லைன் வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த பிசிபி லைன்ஸ் ட்ரேசஸ்ன்னு சொல்லுவோம், அது மேக் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் ட்விஸ்ட்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ காம்பனண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கன்வீனியண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டடாக நான் ப்ளேஸ் பண்ணுறேன். throughout the board area. ஸோ இது முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு ரூட் பண்ணணும். அதாவது வந்து இந்த ட்ரேசஸ் மேக் பண்ணணும். ட்ரேசஸ்ங்கிறத நம்ம அந்த கனெக்ஷன் லைன்ஸ், நம்ம அந்த ஒரு பிளாக் கலர் லைன்ஸ் மாதிரி பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த லைன்ஸ் தான் நமக்கு ட்ரேசஸ் சொல்கிறோம். ஸோ அந்த ட்ரேசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு மேனுவலாக பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு சிம்பிளாக ரூல்ஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணால் போதும். இந்த ட்ரேசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளேஸ் ஆகிக்கிடும். ஸோ அதுக்கு பேர் ஆட்டோ ரூட்டர் சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டோ ரூட்டர் தேவையான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய டூல் பாக்ஸ் பேர் நமக்கு ரூல் மேனேஜர். ஸோ அந்த ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்கணும் அடுத்து. ஸோ எல்லா காம்பனண்ட்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் வந்து ட்விஸ்ட் இல்லாமல் இந்த போர்டு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு go to the rule manager, design rule manager. ஸோ அதில் நெட் கிளாஸஸ் போய்க்குவாங்க. செகண்ட் டேப் நெட் கிளாஸஸ். இதில் வந்து டாப் காப்பர் பாட்டம் காப்பரில் பாட்டம் காப்பர் செகண்ட் ஒன் இஸ் நன். ஸோ அதே மாதிரி சிக்னல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இஸ் பாட்டம் காப்பர், செகண்ட் இஸ் நன். தென் இந்த ட்ரே ஸ்டைல், அதாவது ட்ரேஸுங்கிறது இந்த லைனோட விட்த்து நமக்கு மினிமம் 40 இருக்கணும். நம்ம 40ல் எந்த எரரும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ட்ரே ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரே ஸ்டைல் 40 செலக்ட் பண்ணுறேன். போத் சிக்னல் அண்டு பவர், சிக்னலுக்கும் 40 அண்டு பவருக்கும் 40 செலக்ட் பண்ணுறேன். எரர் இல்லைன்னா நான் சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் முடிஞ்சது, ரூல்ஸ், தென் ஆட்டோ ரூட்டர், பிகின் ரூட்டிங். ஸோ ஒன் எரர் ஃபைலை சேவ் பண்ணலன்னு சொல்லுது. ஸோ ஃபைலில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிடும். ஃபைல், சேவ் ப்ராஜெக்டஸ், ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஹோம், ரிமோட், ப்ரெஸ் சேவ். தென் பிகின் ஆட்டோ ரூட்டர், பிகின் ரூட்டிங். ஸோ இந்த ட்ரேசஸ் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாக மேக் பண்ணிக்கணும் இந்த சாஃப்ட்வேர். ஸோ பிசிபிஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. பட் இந்த ட்ரேசஸ் இருக்கிற ஏரியாவோட இந்த பிளாக் ஏரியா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நமக்கு எரர் எதுவுமே வரல. ஸோ ட்ரே ஸ்டைலை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் மேனேஜரில் ட்ரே ஸ்டைல் இஸ் 60 60 60 போத் சிக்னல் அண்டு பவர். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரேசஸ் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த ட்ரேஸ் மோட் யூஸ் பண்ணி இந்த மூணாவது இதில் வந்து நாலாவது ட்ரேஸ் மோடில் எல்லாம் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா ட்ரேஸ் போயிடும். அதுக்கப்புறம் தான் ஆட்டோ ரூட்டிங் கொடுக்கணும். ஸோ இல்லைன்னா ட்ரேஸ் ஸ்டைல் மாறாது, ரிமூவ் பண்ணிவிட்டு தான் ஆட்டோ ரூட்டிங் கொடுக்கணும். ஸோ 40லேருந்து இந்த ட்ரேஸோட விட்டு வந்து 60 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மோர் தென் எனஃப். 60 அப்படிங்கிற திக்னஸ் நமக்கு போதும், சஃபிஷியன்ட். ஸோ நம்ம தேவைப்பட்ட என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ட்ரேசஸ் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த காம்பனண்ட்ஸோட
டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனாக நம்ம பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி ட்ரேசஸையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈவனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ட்ரேசஸ் ஒரு சைடில் வந்து நமக்கு நிறையாவும் சில ஏரியாவில் ஃபுல் பிளாக்காகவும் இருக்குது. ஸோ அந்த ட்ரேசஸை டிஸ்ட்ரிபியூட்டடாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து 0.5 mm ஆர் 0.1 mm குறைக்கும் போது இதோட ரிசொல்யூஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஹோலோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பிங்க் கலரில் இருக்க ஹோல் தான் வந்து நமக்கு சால்ட்ரிங் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ். இதை நம்ம தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ஐசியோட அந்த ஹோல் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் அதுதான் நமக்கு வந்து இந்த ஹோல் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் பேட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பேட்ஸை வந்து நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அதோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அந்த சால்ட்ரிங் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லைன்ஸ் எல்லாமே நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்குதும். ஃபைனலாக வந்து இந்த போர்ட்ஸ் ஃபுல்லாக அந்த சர்க்யூட் காம்பனன்ட்ஸ் அண்ட் இந்த ட்ரேசஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்க்யூட்டில் பிளாக் கலர் ஏரியா நிறையா இருக்குது தேன் லைன்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த சர்க்யூட் டயக்ராமில் நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். டெர்மினல் கிரவுண்ட். ஸோ அந்த பிசிபி லேஅவுட்டில் இந்த அன்யூஸ்டு போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரவுண்டாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம கிரவுண்டுங்க வைக்கிறோம். ஸோ இங்கே அன்யூஸ்டு போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த 8th பின் வந்து கனெக்ட் ஆகலான்னு எரர் சொல்லுது. ஸோ 8th பின்னை வந்து நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மேனுவல் மோடில் நம்ம அங்கே கிரவுண்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எரர் வருது. 8th பின்னை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ டாப் காப்பரில் மாறிச்சு, சேஞ்ச் இன்டு பாட்டம் காப்பர். கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எரர் எதுவும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணால் அன்யூஸ்டு போர்ஷன்ஸ் எல்லாம் கிரவுண்டாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா டூல்ஸில் பவர் பிளான் ஜென்ரேட்டரில் நெட்டில் வந்து கிரவுண்ட்ஸ் ஈக்குவல் டு பவர் தென் ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடும்னா அன்யூஸ்டு இந்த பிளாக் கலர் போர்ஷன்ஸ் எல்லாம் கிரவுண்டாக மாறிடும். ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த லைனுக்கும் கிரவுண்டுக்கு நடுவில் கிளியரன்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து 40க்கு மாற்றுறேன். ஸோ எங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த போர்டு எட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட்டர் லைன் இருக்கும். அந்த லைனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். 40க்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எரர் எதுவுமே வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த கிரவுண்டுக்கும் ட்ரேசஸுக்கும் நடுவில் உள்ள கேப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 40லேருந்து நான் 50க்கு சேஞ்ச் பண்ணுறேன். 50 மோஸ்ட் ஆஃப் த சர்க்யூட்டுக்கு வந்து போதும். இந்த ட்ரேஸுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் கிளியரன்ஸ். இந்த ட்ரேஸுங்கிறது லைன், அன்யூஸ்டு போர்ஷன்ஸ் எல்லாம் கிரவுண்டாக மாறிடுச்சு. அதுக்கு நடுவில் உள்ள கேப்பு தான் வந்து நமக்கு 50 அப்படின்னு மாற்றிருக்கோம். ஸோ ஈவன் நமக்கு இங்கே 230 வோல்ட் சப்ளை யூஸ் பண்ணுறோம் ரிலேயில். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து இந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கிளியரன்ஸை. ஸோ போர்டு எட்ஜ் பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு நான் 16 மாற்றுறேன். ஸோ இது போதும். இந்த மேக்ஸிமம் கிளியரன்ஸ் வந்து 60ங்கிறது மோர் தென் எனஃப். ஸோ இப்போ பிசிபி இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இதுக்கு பேர் தான் பிசிபி லேஅவுட்னு சொல்கிறோம். ஸோ அதை நான் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம். அவுட்புட் பிரிண்ட் லேஅவுட். நமக்கு டாப் காப்பர் மட்டும்தான் வேணும். நமக்கு அதுதான் நமக்கு வந்து பிசிபியாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ ப்ரெஸ் பாட்டம் காப்பர்.
ப்ளஸ் பிரிண்டரில் பேப்பர் சைஸ் A4 செலக்ட் பண்ணிக்கிறோம். Microsoft PDF 2 printer. Then press OK. File name PCB layout. Save. So next வந்து நமக்கு வந்து எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எங்கெங்கே வைக்கணும்னு தெரியணும். ஸோ அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா டாப் சில்க். ஸோ பிரிண்ட் லேஅவுட்டில் ப்ரெஸ்னன் டாப் சில்க் இது வந்து இந்த காம்பனண்ட்டோட லேஅவுட் எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எதுக்கு நேராக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு டயக்ராம். ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதையும் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம ரெண்டு PCB லேஅவுட் அண்ட் டாப் சில்க் ரெண்டையுமே நமக்கு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு ஒரு போர்டில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து இந்த PCB லேஅவுட்டை இந்த போர்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.